ஹே ஹாய்! நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் இமிடியேட்டா கிடைக்கும். ஹே ஹாய்! இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமானதா, ஒரு நாள் வாழ்க்கை எப்படி மாறுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ரொம்ப எனக்கு ஒரு ஃபீலிங்கான டேவாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு மொட்டை மாடியில் போய் நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். தம்பி ஹேர் கட் பண்ணுறதுக்காக எங்கே கூட்டி போனேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. தென் அதுக்கப்புறம் நாங்கள் திருச்சிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. 2 வேலை இருந்துச்சு எங்களுக்கு திருச்சியில். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு இந்த லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நைட்டு நான் சென்னைக்கு கிளம்பியாச்சு. எத்தனை மணிக்கு ரீச் ஆனது அதெல்லாம் தான் வீட்டில் பார்க்க போகிறோம். ஹே ஹாய்! இது 14 செப்டம்பர் 2025 சண்டே vlog தான் இது. நேற்று நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா? ஆல்ரெடி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்கலன்னா செக் பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது. ஸோ மொட்டை மாடிலேருந்து எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பகவதி அம்மன் கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் அவங்க வியூவர்ஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். எங்கள் ஏரியாவில் நிறைய மயில் இருக்குங்க. மயில் கத்திக்கிட்டே இருக்கும், பறந்துக்கிட்டு இருக்கும், கூட்டமாக மயில் இருக்கும். ஆனால் எங்களை எதுவுமே இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணதில்லை. எங்களுக்கு ரொம்ப முருகனோட அருள் இருக்காதா நாங்கள் நினச்சி போனாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சஷ்டிக்கு பால் குடிக்க ரொம்ப அடம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, நான் மேலே வரோன்னா அம்மா நீனும் வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நம்ம 3 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டானாங்க. ஸோ மேலே அவனுக்கு நான் பால் கொடுத்துட்டு இருக்கும் போது என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெருப்பு வச்சு விட்டுர்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மாடியும் க்ளீன் பண்ணிட்டாங்க. குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அங்கே முல்லை செடி இருந்துச்சு, அதையும் இழுத்து கட்டிட்டாங்க. ஸோ மாடி க்ளீன் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சஷ்டிக்கு ஓடிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அப்புறம் ஓடி ஓடி விளாண்டுக்கிட்டே பால் கொடுத்தாச்சு. ஸோ அவனும் போய் நான் எரிக்கிறேன்ப்பா சொன்னால் நாங்கள் சேஃபாக அவனை உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே எரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாடிக்கும் அந்த மாடிக்கும் அலைஞ்சிட்டு இருந்தார். அங்கே ஒரு முருங்கை செடி வச்சுருக்காங்க ஒய்ஃபுக்கு கார்டனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது இனிமேல் ஃப்யூச்சரில் தான் நாங்கள் மாடியில் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கோம், மாடி தோட்டம் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நான் சென்னையிலேயே அவங்க அங்கேயே இருக்கறனால நாங்கள் இன்னும் பிளான் பண்ண முடியல. இன்னும் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறமா தான் பிளான் பண்ணோம் நாங்கள். ஸோ அவங்க எல்லாமே எரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தம்பியும் ஓரளவுக்கு பால் குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் இயர்லியாக இருந்துச்சுனால சீக்கிரமாக போய் இந்த பால் கொடுத்துட்டு கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் விளையாட்டு ஜாமெல்லாம் வச்சு அடிக்கி காமிச்சிட்டு இருந்தார். நான் அப்பா பார்க்கணும் அப்படிங்கிறனால அந்த ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்காக பேட்டரியும் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பா பார்க்கணுங்கிறனால இப்போ எனக்கு போட்டு காமிச்சிட்டு ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி ஒரு டெத்து, ஒரு கல்யாணம் இதெல்லாம் இருக்கனால அம்மா நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இட்லியும் சட்னியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒய்ஃப் எல்லாம் ரெடி கிளம்பிட்டு இருந்தோம் நாங்கள். தம்பிக்கு ஹேர் கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டி வந்துட்டேன் நான். ஸோ வாக் பண்ணி போகும்போதெல்லாம் அப்பா எனக்கு முடி வெட்டிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தார். மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு முடி வெட்டுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அதனால் மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இல்லைப்பா இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் அப்படியே அந்த அண்ணன்ட்ட நான் நேற்றே கேட்டு போயிருந்தேன், இயர்லியாக வரணும், ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருந்தாங்க. ஸோ அதனால் தம்பிக்கு தூக்கமும் வந்துருச்சு வேறு. தட்டி தட்டி நான் எழுப்பிட்டு அவனை விளாட வச்சுக்கிட்டு உட்காந்து எந்திரி சஷ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக நம்ம ஹேர் கட் பண்ணும்போது தூங்கிட்டாரு. ஸோ அவரும் ஹேர் கட் பண்ணுறனாவும் சொன்னாங்க, இல்லை தூங்கிட்ட விடுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் அவனை தம்பியை கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு அவனுக்கு ஹேர் கட் பண்ணியாச்சு. சஷ்டிக்கோட ஹேர் ஸ்டைல் பார்த்தோன்னா எனக்கு அப்பாவோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே எனக்கு இருந்துச்சு எனக்கு. ஸோ அவன் ரிசம்பிளன்ஸ் எல்லாமே அப்பா மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதான் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு குளிச்சுட்டு தம்பியும் குளிக்க வச்சாச்சு. ஸோ நான் கிளம்பணும் அப்படிங்கிறனால அம்மா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சஷ்டிக்கு ஒய்ஃபை ரெடி பண்ணிட்டாங்க. அப்பாட்ட குளிக்கிறேன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் அவங்களே அவனை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ண வச்சாச்சு. அம்மா சாப்பிட்றா அப்படின்னாங்க. இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அம்மா செய்கிற தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஸோ சஷ்டி கொடுப்பாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்ப்பா அப்படின்னா. ஸோ பக்கா யூடியூபர் பையனாகவே ஆகிட்டாங்க. ஸோ ஒய்ஃபும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ஆட்டோ அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன். ஆட்டோ அண்ணாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க பகவதி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நான் அங்கேருந்து நேராக நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் அப்பா எங்கே போனாலுமே இந்த பகவதி அம்மன் கும்பிட்டுட்டு தான் போவாங்க. எனக்கு இந்த சாமி மேலேயும் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஏன்னா அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் பெயிண்ட் ஒழுங்காக அடிங்கன்னு சொல்லி பெயிண்ட்டை சொல்லிட்டு தான் போனாராம். அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ அப்புறம் அங்கேருந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம்னா, நேட்டிவ்லேருந்து திருச்சி 35 to 40 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு ட்ராவலு. பட் இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு அப்படின்னால எங்களுக்கு பஸ் எங்கே நிற்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. பட் கேட்டு நாங்கள் போயாச்சு. ஸோ பட் ஆனால் சத்திரம் அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் 2மே நிற்கிதுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தான் உங்களுக்கு ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு. ஸோ பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறிட்டு தான் தஷ்டிக் சாப்பிட ஆரம்பித்தார். ஸோ அவர் நின்றுக்கிட்டே அந்த வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி ஓட்டுறா நீனு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தார். இது உட்காரவே இல்லை. ஸோ இன்பிட்வீனில் அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம், நானும் சஷ்டிக்கும் பேசிக்கிட்டு.
நேட்டிவ் வந்தது 3 நாளுங்க. 3 நாளும் கண்டினியூஸா எனக்கு வேலை அங்க போயிட்டு வந்து நம்ம சென்னையில இருக்கும்போது நான் லீவ் போட மாட்டேன். ஸோ ரெஸ்ட்டுங்கிறது அப்பா இருந்ததுக்கப்புறமா சுத்தமாவே இன்னைக்கு இல்ல எனக்கு. பட் இருந்தாலும் ஆக்குபைடா இருக்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ சஷ்டிக்கு வந்து பஸ்லயே தூங்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்க வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு புக் பண்ணிட்டு. ஸோ மீட்டர் ஆட்டோ வந்து அங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப இருக்கு. உங்களுக்கு திருச்சியில் இருக்கவங்க மீட்டர் ஆட்டோ நம்பர் வேணா சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ தம்பி ஆட்டோவில் ஏறினோடனே கொஞ்சம் தூங்கி இருந்துச்சுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணான் அவன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மேரேஜ் தான். ஸோ ஒரு நாள் சர்ச்சில் மேரேஜ் முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. ஸோ யாருமே கூட்டம் இல்லை, பட் நல்ல ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அங்கே இருக்கவங்கள மீட் பண்ணிட்டு நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் செல்ஃபி எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பையன் நானும் ஒய்ஃப் எல்லாமே செல்ஃபி எடுத்துட்டோம். ஸோ இங்கேயுமே வந்து நானும் ஒய்ஃபும் க்ரீன் தான் பேர் பண்ணியிருந்தோம் நாங்கள். தம்பிக்கு வந்து சடனாக நாங்கள் பிளான் பண்ணால எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து வைக்க முடியல. ஸோ நான் அங்கேருந்து இந்த மீட்டர் ஆட்டோனா வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் டெத்துக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ காந்தி மார்க்கெட்டில் என் ரிலேட்டிவ் தான் அவங்க. ஸோ அதனால் நான் காந்தி மார்க்கெட் வந்தாச்சு. இதே மார்க்கெட்டை வந்து நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள், வீக் டேஸில் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். சண்டே மட்டும்தான் இந்த அளவுக்கு நீங்கள் ஆட்டோ போகிற அளவுக்கான இது இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாகவே இருக்கும் இந்த ஏரியா. ஸோ அங்கேருந்து நான் வந்து காந்தி மார்க்கெட் நியர்பை தான் ரிலேட்டிவ் வீடு. ஸோ அங்கே வந்தாச்சு. ஸோ அம்மா அப்பா இல்லாத லைஃப் வந்து ரொம்ப கொடுமைங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒய்ஃபு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க தான் நம்ம ஒரு விஷயத்த மறக்க முடியும். பட் அந்த வண்டியில் நான் வரும்போதே எனக்கு அப்பா நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே தான் நான் வந்தேன் நான். ஸோ இங்கே வந்து நான் ஓயாமாரி சுடுகாடுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்து அன்னைக்கே வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து என் ஆனிவர்சரி விளாக்ல பாருங்கள், நான் வந்து இந்த ஓயாமாரிக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன் நான். அதாவது இங்கே இருக்க பைரவரை பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் வருவேன்னு நினைக்கவே இல்லை. எரிவாயு தகன மையம் தான் இங்கே வந்தோம் நாங்கள். இங்கே வந்து 1 ஹவரில் உங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு கையிலேயே அஸ்தி கொடுத்துட்டாங்க 1 ஹவரில் எங்களுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க வாழ்க்கை. அப்போ இருந்தோன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க. ஸோ அப்போ இதுக்கு இடையில நம்ம சந்தோஷம், துக்கம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சி நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லைங்க. பணம், காசு இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் நம்மளோட சங்கதிக்காக தான் நம்ம சேர்த்து வைக்கிற மொழியும் நமக்கு எந்த இதுவும் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதனால் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட மெயின் கோலாகவே இருக்கணும். ஸோ அங்கேருந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு நான் வந்து கிளம்பிட்டேன் நான் நேட்டிவ்க்கு. ஒய்ஃபும் பையன் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கல்யாணம் கிறிஸ்டின் கல்யாணம் இல்லையா, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் மட்டுமே கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி பஸ்ஸில் சத்திரத்துலேருந்தே பஸ் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ ஃப்ரீயாகவும் இருந்துச்சு, பஸ் ஏறியாச்சு. ஸோ வரும்போது எல்லாமே நிறைய விஷயங்கள் எனக்கு தோணிட்டே இருந்தது. டெத் ரிலேட்டடா, தென் லைஃப் ரிலேட்டடா இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே வந்தேன் நான். என்னையும் வந்து ஒரு இன்னொரு கட்டத்துக்கு இந்த அப்பா இருந்ததுக்கு அப்புறம் லைஃப் எனக்கு கொண்டு போச்சு. ஸோ நேட்டிவ் வந்து நான் இறங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ புக் பண்ணல. ஏன்னா மார்னிங் ஒரு ஆட்டோ, ஒய்ஃப்க்கு அங்கேருந்து ஒரு ஆட்டோ, திருப்பி வரணும் அப்படிங்கிற ரீசனால் நடந்தே நான் போயிட்டேன் நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த இடத்துல வந்து சிக்கனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி போகிறனால கொஞ்சம் ஆக்டிவாகவும் நம்ம இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ போகிற வழியில் அம்மாவுக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். வேண்டாம் நாங்கள். பட் ஆனால் அம்மாவுக்கு வந்து கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வாங்கி தரணும்னு நினச்சேன். திருப்பி ஃபோன் பண்ணி அம்மா ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டேன். சரி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. அம்மாவுக்கு ஐஸ் போடாமல் எனக்கும் அம்மாவுக்கும் நான் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பகவதி அம்மனுக்கு நல்லபடியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு எப்போவுமே நன்றி சொல்கிறதும் வழக்கம் நமக்கு. ஸோ அதே மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் போக முடியாது அப்படிங்கிறதுனால நான் பேக் என்ட்ரன்ஸில் போயிட்டேன் நான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தீட்டு இந்த மாதிரி டெத்தெல்லாம் போனோம் அப்படின்னா நேராக வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். பூஜை அறை வந்து ஹால்லேயே இருக்கிறனால. ஸோ அதனால் அந்த எண்டில் போயிட்டு நான் வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியாக நான் வந்து அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அப்பா இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அப்பா காட்டினாங்க. எல்லா விஷயத்தையும் மனுஷன் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அங்கே விசிட்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு நான் வந்தாச்சு நான். ஸோ அம்மா உட்காந்து எனக்கு வந்து மட்டன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. அம்மா செய்கிற மட்டன் எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்குங்க. எல்லாருமே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மாட்ட மட்டன் தான் கேட்பாங்க. ஸோ எலும்பு போட்டு அம்மா குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் சுக்கா பண்ணியிருந்தாங்க. அம்மாவோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒய்ஃப்ட்ட கூட சொல்லுவேன், இது கற்றுக்கோ எப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னுமே அந்த டேஸ்ட் இன்னும் வரல. கறி ரசம் வந்து அம்மா சூப்பராக செய்வாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோடய லஞ்சாக இருந்துச்சு. கர்டு அண்ட் ஒயிட் ரைஸு. அம்மா முடியல, இருந்தாலும் நான் கேட்டேங்கிறதுக்காக செஞ்சாங்க. ஏன்னா சப்போர்ட்க்கு யாருமே இல்லை. நானும் போயிட்டேன், ஒய்ஃபும் போயிட்டனால
எல்லாமே அவங்களே இண்டிவிஜுவலாக பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. பட் இருந்தாலும் சூப்பராக பண்ணிவிட்டு லஞ்சு முடிச்சாச்சு நான். அதுக்கப்புறம் நான் மேலே போய் என்னோடய ரூமில் படுத்தாச்சு. படுத்துட்டு ஈவினிங் போல் தான் எந்திரிச்சேன் நான். எந்திரிச்சோன்னே பகவதி அம்மன் பாருங்களேன், இங்கேருந்து எனக்கு தெரியும் அது. ஸோ சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே நான் வந்து இப்படி தான் எனக்கு இருக்கும். எனக்கு பகவதி அம்மன் குட் நைட் சொல்ல, குட் மார்னிங் சொல்கிறது இப்படி தான் இருக்கும் எனக்கு. நான் கீழே இறங்கி வரும்போது ஒரு 7 o'clock போல் இருக்கும். நாங்கள் வரும்போது நான் எல்லாமே மார்னிங்கே நான் வந்து பையனுக்கு தெரியாமல் எல்லாம் பேக் பண்ணி வச்சேன் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ வராகி அம்மனுக்கு குட் ஈவினிங் சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு நானும் ஒய்ஃபு பையன் 3 பேரும் வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க வீடு கட்டி பால் காய்ச்சிருந்தாங்க. ஸோ அப்பா இருந்தால் போயிருப்பாங்க. அப்போ அந்த டைம் ஒய்ஃபும் ஊரில் இல்லாதனால போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒய்ஃப் வண்டி வேணாங்க, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ போகிற வழில தான் எங்களுக்கு கடம்பனேஸ்வரர் கோயிலும் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் பேசிட்டு சிரிச்சுட்டு பையனோட விளாண்டுட்டு தான் போயிட்டு இருந்தோம் நாங்கள். அவன் வந்து அப்பா எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவங்க வீட்டில் போய் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கேயே நாங்கள் முக்கால்வாசி இருந்தாங்க அப்பாவை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்பா அந்தளவுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வார். ஸோ அவங்க வந்து அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், வீடு கட்டும் போது எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருந்தாங்க. நானும் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வரும்போது லைட்டாக தூரல் போட்டுச்சு. சஷ்டிக்கு வந்து ஷாலை வச்சு மறைச்சி கூட்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து பெட்டில் படுத்து விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள். சஷ்டிக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே அப்பா பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. என்னங்க பண்ணுறது, அவனுக்காக தான் நான் வேலைக்கு போகிறதே நான். இல்லைன்னா நம்ம வந்து அவன் கூட போய் ஜாலியாக இருக்க முடியும் நம்மளால். பட் லைஃப் வந்து இப்படி தாங்க போகும். நமக்கு எது விஷயத்த நம்ம ஆசைப்படுறோமோ அதை வந்து நடக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ ஆட்டோ அண்ணாவுக்கு ஒரு 10:30 போல் ஃபோன் பண்ணேன். 10:40க்கு பஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்டோ அண்ணா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா பார்த்துக்கிறதுக்கு, நாங்கள் போனால் லக்கேஜ் எடுத்து வைக்கிறது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே இந்த அண்ணனை தான் நாங்கள் புக் பண்ணுவோம். இன்ன வரைக்கும் என் பையன் கிட்ட நம்ம ஆட்டோன்னு சொன்னால் இந்த அண்ணன் பேரை சொல்லி தான் ஆட்டோ நம்ம ஆட்டோன்னு சொல்லுவான். ஸோ பஸ் வந்து 15 minutes கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. 10:45 போல் வந்துச்சு. விநாயகா ட்ராவல்ஸ் இது தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த டிரைவரை நான் பார்த்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் ஏன் வீடியோ எடுத்தீங்க என்னன்னு கேட்டாங்க. யூடியூப்னு. அப்படியா, சூப்பர், நல்லா ரிவ்யூ. பஸ்ஸோட ஆம்பியன்ஸும் நீட்டாகவும் இருந்துச்சு, க்ளீனாகவும் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் சேஃப் ட்ரைவ் தான் பண்ணாங்கன்னா. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க 2 பேரும். ஸோ மிட் நைட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒருத்தர் நின்றுச்சு. அதுக்கப்புறம் 5 minutes எடுத்துட்டாங்க. நான் அது பட் 1/2 hour வந்து டிலே தான் நான் SRP டோல்ஸ் இறங்கும் போது. ஸோ அப்போ அங்கேருந்து இறங்கிட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணி தம்பி வந்து என்னை பிக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சண்டே vlogs பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அப்கமிங் டேஸில் வீடியோஸ் எப்படி வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன். பாய்.